வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம வாரம் ஆக்சுவலா பண்ணுவோம். லாஸ்ட் வீக் மிஸ் பண்ணேன். என்ன தெரியுமா? ஷாப்பிங். அதாவது நான் ஏதாவது கன்சிடர் பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுவேன் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன செக்டார் வந்து கம்மியாக இருக்குது, எது வந்து அண்டர் வேல்யூவில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதை காட்டினதில்ல, இந்த தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு மார்க்கெட் என்ன சிச்சுவேஷன் கவனிச்சிங்கன்னா, நிஃப்டி 23,622 இருக்குது. அதாவது காலையில் ஓப்பன் ஆகும்போது 23,830 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 23,620க்கு வந்திருக்கு. இது போன ஒரு வாரமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சைட்வே எடுத்திருக்கும். மேலே போகும், நிறைய செல் ஆஃப் கொடுப்பாங்க, திருப்பி கீழே வரும், திருப்பி அகைன் வந்து நிறைய பேர் பை பண்ணுவாங்க. இந்த பையெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீட்டைலர்ஸ், இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இவங்களாம் தான் இந்த பையர்ஸ். மேலே போகிறப்பெல்லாம் யாரெல்லாம் எக்ஸிட் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஎஸ் இயல்பாக கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பல்காக கொடுக்காம ஸ்லோவாக ஸ்டடியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சொல்கிறேன், மார்க்கெட் இன்னும் 2-3 வாரத்துக்கு ஒன்றும் பெரிய அப் ட்ரெண்டெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ தான் Q4 ரிசல்ட் நிறைய கம்பெனிஸ் வருது. அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சில கம்பெனிங்க இருந்தாலும் கூட ஒரு சில கம்பெனிகள் இல்லாமல் இருக்கிறதுமே ஒரு காரணம். ப்ளஸ் என்னதான் Q4 சூப்பராக இருந்தாலும் கூட செல் ஆஃப்ங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறது பார்க்க வேண்டிய இடம். மொரோவர் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு குறைஞ்சிட்டே வரதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன்னா இவங்க என்னதான் பை பண்ணுறாங்கன்னா கூட கஸ்டமர் பே பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக பை பண்ணுறாங்களா அப்படின்னா அங்கே ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா? கஸ்டமர் பே பண்ணுறது நான் சொல்ல எஸ்ஐபி மாதிரியோ இல்லை லம்சம் மாதிரியோ பே பண்ணுறாங்க இல்லையா? அந்த இடத்துல என்ன ஆகும்னா நிறைய எக்ஸிட்டும் இருக்கும்ல. எப்பவுமே ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எக்ஸிட் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயத்தோட இன்னொரு விஷயம் என்னென்னா கோல்டு பார்த்தீங்கன்னா $4,520 பர் அவுன்ஸுங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாலரோட ரேட்டு $96.33 இருக்குது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 வரைக்குமே டச் பண்ணிட்டு வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. பட் ஸ்டில் 96.33ங்கிறது தான் இன்றைக்கான ப்ரெசென்ட் ரேட். ஓகே ரைட். இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து அதோடைய ரிப்போர்ட்டை படித்து பார்ப்போம். அந்த ரிப்போர்ட்னா நம்மளோட கம்யூனிட்டியில் சேர்ந்துருக்கவங்களாம் இது பொதுவாகவே தெரியும், இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்து ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணும்போது எந்த ஸ்டாக் எந்த செக்டார் எதில் கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்கணும். 3 விஷயம் பார்க்கணும். ஒன்று, எந்த செக்டாரில் நம்ம கம்மியாக பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபர்தராக பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது, எந்த கம்பெனியில் நம்ம வந்து கம்மியாக பண்ணியிருக்கோம், less than 2% இருக்கக்கூடிய கம்பெனி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் less than 2% இருக்க கம்பெனி மட்டும் இல்லை, நம்ம போர்ட்ஃபோலியோவில் அது இப்போ அண்டர் வேல்யூவாக இருக்கணும். இந்த 3 கேட்டகரியுமே யாராவது ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்களான்னு எஸ், கம்யூனிட்டியில் நம்ம அப்படி தான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் எடுக்கிறேன். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோட ரிப்போர்ட்டை இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் பாருங்கள். என்னுடைய போர்ட்ஃபோலியோ என்ன சொல்லுதுன்னா, பாரதி ஏர்டெல். ஓகே, பாரதி ஏர்டெல் உங்களுக்கு சன் ஃபார்மாலையும் நான் வந்து மோர் தென் 5% ஹோல்டிங் வச்சிருக்கு. இன்னைக்கு கரண்ட் வேல்யூலேருந்து கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. அதனால இந்த 2 கம்பெனி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது அண்டர் வேல்யூலே இருந்தால் கூட இந்த 2 கம்பெனி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஸ் இன் ஃபைனான்ஷியல். பொதுவாக ஃபைனான்ஷியல் செக்டரில் வந்து 12%க்கு மேலே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேபிட்டல் மார்க்கெட்னு இருக்குல்ல, அந்த செக்மெண்ட்டை வெளியே எடுத்த உடனே இது ரொம்ப கீழே வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனான்ஷியலில் மினிமம் 12% இருக்கணுங்கிற அந்த என்னாவது இருக்கணும் அட்லீஸ்ட். அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5% இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, என்னுடைய போர்ட்டலில் ஃபைனான்ஸ்னு கிளிக் பண்ணேன்னா சில கம்பெனிங்க வரும். அதில் அண்டர் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்கு L&T ஃபைனான்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு 50,000 வச்சு. அப்போ ஒரு ஸ்டாக்லேயே $12,500 அப்படின்னு நான் பிரித்து வச்சிருக்கேன். அப்படின்னா இப்போ பாருங்கள், லாஸ்ட் 1 வீக் இந்த கம்பெனியோட சார்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 4.5% குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் 4.5% குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண போகிறோம். எஸ், இப்போ 46 ஸ்டாக் வாங்கினா ஒரு $12,500 இது ஃபிட்டின் ஆகிடும் இல்லையா? ஏன்னா இதோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $271. ஸோ இதை நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் தான் வாங்குவோம், நம்ம லிமிட்டில் வாங்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம அதை கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பேங்க்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோவில். அதை நம்ம கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரேட்டு கிட்டத்தட்ட $1,200 மேலே போன ஒரு கம்பெனியோடைய ப்ரைஸ் இப்போ கிட்டத்தட்ட வந்து எவ்வளோக்கு கிடைக்குது, $957. இப்போவே நீங்கள் இந்த விஷயத்தை கவனிக்கணும். ஒரு ஷேர் நீங்கள் வாங்கும்போது வால்யூமும் அதிகமாக இல்லாமல் பார்த்து, ஏன்னா வால்யூம் அதிகமாக இருந்து அதனால ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் வால்யூம் ஒருத்தர்கிட்ட காசு இருக்குது, இப்போ $1 கோடி வச்சிருக்க, $1 கோடி மதிப்புள்ள ஸ்டாக் அவங்க வாங்கி முடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நெசசிட்டி குறைஞ்சிரும் பை பண்ணணுங்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுனா மார்க்கெட்லேருந்து ரிடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த வகையில் $957 இன்றைக்கி என் கண் எதிர்க்கு பார்க்கக்கூடிய ஒரு ஷேர் எதுனா ஸ்டேட் பேங்க். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஸ்டேட் பேங்க்கு லாஸ்ட் 1 வீக்காக கவனிச்சிங்கன்னா 2.4% மைனஸில் இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா $950 அந்த ரேஞ்சில் ஒரு 13 ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ 13 ஸ்டாக் கன்சிடர் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய 12,500 காலி இல்லையா? இப்போ நமக்கு அடுத்தது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் செக்டார்னு நம்ம இப்போ பிரித்து வச்சோம் இல்லையா? அதாவது எது, கேபிட்டல் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 10% இல்லைன்னா 8% இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம்.
அந்த ரேஞ்சில் இப்போது 6.65% கம்மியாக இருக்குதுன்னு காட்டுது. இப்போ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல, அந்த அட்வான்டேஜ் தான் இதெல்லாம் நான் சொல்ல வந்தது. இப்போ இதை நான் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டில் என்னோட இதில் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே அண்டர் வேல்யூலே இல்லை. எல்லாமே வந்து ஈக்குவல் வேல்யூ இருக்குது, இல்லை ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இருக்கிறதுலே பெஸ்ட் எதுன்னு பார்த்து ஐசிஐசிஐ ஏஎம்சியை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இவங்களோட ஆர்ஓஐயும் நல்லாயிருக்கும், லாங் ரன்னுக்கு இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஐசிஐசிஐ ஈக்குவல் வேல்யூவில் இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன பண்ணுறேன்னா, லாஸ்ட் 1 வீக் சார்ட் பார்த்துக்குங்க. லாஸ்ட் 1 வீக்கில் 2.25% மைனஸில் இருக்குது. இந்த ஸ்டாக் நம்ம வந்து ஒரு 4 நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வாங்கினாலே நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ்னால் டிஃபென்ஸும் வரும், இண்டஸ்ட்ரியல்ஸும் வரும், இது மாதிரி மிக்சட் காம்போவில் இருக்கும். நம்ம டிஃபென்ஸை மட்டும் எடுக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், டிஃபென்ஸ் அந்த மாதிரி செக்டரை நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் தனியாக எடுத்து பார்த்தோம்னா, என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அண்டர் வேல்யூவில் இருக்கக்கூடிய less than 2% இருக்கக்கூடிய கேஸில் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஏபிபி இருக்குது, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கில் இப்போ கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது பிஇஎல் வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக தெரியுது. அதனால் நம்ம அதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து பார்க்கும்பொழுது லாஸ்ட் 1 வீக்கான சார்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு 2.8% மைனஸில் இருக்கும் 1 வீக்கில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு 30 ஸ்டாக், இதில் ப்ரைஸ் வந்து 418 ரூபா இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஒரு 30 குவான்டிட்டி வாங்கினாலே எனக்கு என்ன ஆகிடும்னா 12,500 ரூபாய் எக்ஸாஸ்ட் ஆகிடும். கரெக்ட். இப்போ நம்ம 4 ஸ்டாக் என்னென்ன வாங்கியிருக்கோம், எஸ்பிஐ வாங்கியிருக்கோம், அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 30 ஸ்டாக் வாங்கியிருக்கோம், எஸ்பிஐ 13, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 30, ஐசிஐசிஐ ஏஎம்சி வந்து ஒரு 4 ஸ்டாக்கும், எல்என்டி ஃபைனான்ஸ் ஒரு 46 ஸ்டாக்ஸும் நம்ம இன்னைக்கு இந்த வாரம் இப்படி போட்டு வாங்கியிருக்கோம். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது வாரத்தில் ஒரு நாள் பண்ணும்போது 3 விஷயத்தை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே சொன்னேன், ஒன்று எந்தெந்த செக்டரில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது எந்த கம்பெனிஸில் கம்மியாக 2%க்கு கீழே இருக்க ஹோல்டிங்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த 2%க்கு கீழே இருக்க ஹோல்டிங்ஸில் கூட எதெல்லாம் அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குதுன்னு 3யுமே பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சீரியஸ்லி ஸ்பீக்கிங் லாங் ரன்னுக்கு உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போவீங்க. எல்லாரும் டென்ஷனில் இருப்பாங்க, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்த 4 ஸ்டாக்குமே இன்னைக்கு நிலைமைக்கு இன்றைக்கி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் 0.2 மைனஸில் இருக்குது, பிஎல் வந்து 1.39% பாசிட்டிவில் இருக்குது, ஏஎம்சி ஐசிஐசிஐ ஏஎம்சி பார்த்தீங்கன்னா 2.19 ப்ளஸில் இருக்குது இன்னைக்கு. அடுத்தது எல்என்டி ஃபைனான்ஸ் வந்து 1.43 மைனஸில். இந்த 4 ஸ்டாக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் இல்லை. ரைட், இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஸோ ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் வந்து நாளைக்கு ஈவினிங் 9 மணிக்கு உங்களுக்கு இண்டக்ஷன் மீட் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. லிங்க் கொடுத்துருப்போம். ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். சரிங்களா? ஸோ மீன் டைம் யாராவது ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா ப்ளீஸ் இமீடியட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை காசு தான் பிரச்சனைனா டோன்ட் வரி, அப்ளிகேஷன் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3000 ருபீஸ் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இப்போ ஒரு 3000 ருபீஸ் ஒரு 6 மாதம் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ளே பேலன்ஸை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கண்டினியூஸாக 10 இயர்க்கு ரன் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை பயன்படுத்த விரும்புகிறவங்க கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஆக்டிவேட் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்ததே சரிதோட என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.